மாலை நேரம் பகுதி 11. பிரத்யக்ஷா, நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா என கேட்டான் ஆகாஷ். வெஜ் தான் என்ற குரலுக்கு பிரத்யக்ஷாவும் ஆகாஷும் திரும்பி பார்த்தனர். ஆகாஷ் இவனுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக பார்க்க அவளுக்கு வேகமாக மூணாரின் டின்னர் காட்சிகள் மனதில் வந்து போனது. ஸ்லிம்மா இருக்காங்க, ஜஸ்ட் அ கெஸ் என்ற தோளை குலுக்கினான் பிருத்வி. ஒரு 3 மாசம் முன்னாடி இவங்களை பார்த்திருந்தா நீ இப்படி சொல்ல மாட்ட என முன்னால் நடக்க தொடங்கினான் ஆகாஷ் ராஜ். ஏன் ஆகாஷ் என கேட்டவனை திரும்பி முறைத்தாள் பிரத்யக்ஷா. அப்ப நல்லா வெயிட் போட்டிருந்தாங்க, இப்ப குறைச்சிட்டாங்க என லிப்ட் அருகே நின்றான் ஆகாஷ். ஆகாஷ், நான் கீழே படிக்கட்டு வழியா வரேன், நீங்க லெப்ட்ல வாங்க என பதிலுக்கு காத்திராமல் படிகள் வழியே இறங்கி சென்றாள் பிரத்யக்ஷா. கீழே காரின் அருகில் நின்ற ஆகாஷ், நீங்க ஏன் லிப்ட்ல எங்க கூட வரல என கேட்டான். ஒரு விதமான உடற்பயிற்சி தான் ஆகாஷ், அதுவும் இல்லாம எனர்ஜி சேவிங், ஒரு விதமான சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பு தான் என தன் காரை நோக்கி நடந்தாள். உங்களுக்கு கிரீம் சென்டர் தெரியும்ல, அங்க வந்துருங்க என ஆகாஷ் காரை கிளப்பினான். எதுவும் பேசாமல் அவனும் ஆகாஷின் காரில் ஏறினான். கிரீம் சென்டர் வாசலில் இருந்த வேலை பார்க்கிங்கில் சாவியை கொடுத்துவிட்டு உள்ளே சென்ற போது ஆகாஷும் பிருத்வியும் மேஜையின் எதிரெதிரில் அமர்ந்திருந்தனர். 4 பேர் அமரக்கூடிய மேசையில் ஒன்று ஆகாஷ் அருகே அமர வேண்டியிருக்கும், அல்லது பிருத்வி அருகில் அமர வேண்டும் என நினைக்கும் போதே நெஞ்சம் எரிந்தது. ஆகாஷ் போனில் பேசிக் கொண்டிருக்க வேறு வழியின்றி பிருத்வியின் அருகில் சென்று இஃப் யூ டோன்ட் மைண்ட் என ஆகாஷின் அருகில் இருந்த நாற்காலியை காண்பித்தாள். அவள் சொல்வது புரிந்தும் சேரிலிருந்து எழுந்திருக்காமல் கைகளை கட்டிக்கொண்டு அவளை சிரிப்புடன் பார்த்தான். இன்னும் கெஞ்ச வேண்டும் என நினைக்கிறான். அதற்கு ஆகாஷ் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளலாம் என நினைத்து திரும்புவதற்குள் சாரி லேட் ஆயிடுச்சு என கைகளை விரித்தபடி நின்றாள் அருகில் இருந்த பெண். பச்சை நிற சல்வார் அவளின் சிவந்த மேனிக்கு அழகாக பொருந்தி இருந்தது. கலையான முகம், சிரிக்கும் விழிகள் என நின்றிருந்தவளை பார்த்ததும் பிரத்யக்ஷாவிற்கு மிகவும் பிடித்து போனது. ஹாய், நான் அமிர்தா என மென்மையாக புன்னகைத்தவள் அவளிடம் சிநேகமாக கையை நீட்டினாள். ஹாய், நான் பிரத்யக்ஷா என சொன்னவளை தொடர்ந்து மிஸ் பிரத்யக்ஷா சுந்தரம் என கிண்டலாக சொல்லி முடித்தான் பிருத்வி. அவளின் கைகளை விடாமல் சற்றே தன் பார்வையை விலக்கி பிருத்விராஜை கேள்வியாக பார்த்தாள் அமிர்தா. ஒன்றும் சொல்லாமல் தலையசைத்து தோள்களை குலுக்கியவனை யோசனையாக பார்த்தவள் திரும்பி ஆகாஷை பார்க்க, அமி, இவங்க பிரத்யக்ஷா, நான் சொல்லுவேன்ல, நம்மளோட வெல்த் மேனேஜர். பிரத்யக்ஷா, இவங்க என் அர்த்தாங்கினி அமிர்தா என்றான். அமிர்தா இயல்பாக ஆகாஷின் அருகே அமர வேறு வழியின்றி மனதில் அவனை சவித்தபடியே அருகில் அமர்ந்தாள் பிரத்யக்ஷா. அவளது நிலையை நினைத்து வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்தே விட்டான் பிருத்விராஜ். காதும் கண்ணும் சிவக்க கண்கள் சுருங்கி முகமெல்லாம் மலர்ந்திருந்தவனை பார்த்தவளது மனம் ஒரு நொடிக்கு தன்னிலை மறந்து அவனை ரசித்தது. அடுத்த நொடி அவன் சிரித்ததின் அர்த்தம் உரைக்க உள்ளுக்குள் அடங்கியிருந்த தீ மீண்டும் பற்றி எரிய தொடங்கியது. ஆகாஷும் அமிர்தாவும் இவன் ஏன் என சிரிக்கிறான் என புரியாமல் பார்வையாலே என்னவென்று பிருத்விராஜை கேட்க, பிறகு சொல்கிறேன் என கண்ணசைவில் பதிலளித்தான் அவன். உங்களை பத்தி ஆகாஷ் நிறைய சொல்லியிருக்காரு, இன்னைக்கு உங்களோட டின்னர் என்று சொன்னவுடன் வந்துட்டேன் என இயல்பாக அவளுடன் பேசினாள் அமிர்தா. நீ சொன்னதுல முதல் பாதி ஓரளவு தான் சரி, டின்னர் என்றவுடன் சாப்பிட வந்த என்பதுதான் உண்மை என சொன்ன ஆகாஷை செல்லமாக தோளில் தட்டியவள், ஓகே அப்படியே இருக்கட்டும், டின்னர் சாப்பிட வருதுல என்ன தப்பு என்றாள். பிரத்யு, இங்கே பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்கும் என மெனு கார்டை பார்க்க துவங்கினாள் அமிர்தா. இப்படி சீஸ், பன்னீர், பட்டர் என்று சாப்பிட வேண்டியது, பிறகு பிளாப் அதிகமாகிவிட்டது என்ற டயட்டில் இருந்து எதுக்கு கஷ்டப்படணும் என ஓர வழியால் ஒரு அழகான ரோஜாவை போல அருகில் அமர்ந்திருந்தவளை பார்வையால் வருடியபடியே கேட்டான் பிருத்விராஜ். இருக்கும் கொஞ்ச நாள்ல வாழ்க்கையை ரசிக்காம பிடிச்சதை சாப்பிட கூட முடியாம எப்போதும் உணவு கட்டுப்பாடோட இருந்து என்ன சாதிக்க போறோம் என்றாள் பிரத்யக்ஷா. வெல் செட் பிரத்யு, இருக்கும் நாட்களில் சந்தோஷமாக இல்லாமல் எதற்கு நாளைய பற்றிய யோசனையில் கழிக்க வேண்டும் என்று பிரத்யுடன் கூட்டணி சேர்ந்தாள் அமிர்தா. வயசான காலத்துல இதனால ஏற்படுற பின்விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாமா? பிறகு எதையும் சாப்பிட முடியாம சுகர், பிபி என அவஸ்தப்பட வேண்டி வரும் என்றான் பிருத்வி. இதையெல்லாம் சாப்பிடாம இருந்தா மட்டும் பிரச்சனையே வராதுன்னு ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா என பிரத்யு திரும்பி கேட்க, ஆகாஷ் ஆச்சரியமாக அவர்கள் இருவரையும் பார்த்தான். பிருத்விராஜ் பெண்களிடம் இதற்கு முன்பு இயல்பாக ஆர்வமாக பேசி அவன் பார்த்ததே இல்லை. பிருத்வியும் 6 மாசமாக ஆகாஷிற்கு தெரியும். அவளும் அமைதியான பெண், தேவைக்கு அதிகமாக பேசாதவள். அவளும் எப்படி விடாமல் இப்படி பேசுகிறாள் என நினைத்தான். இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. பார்த்த முதல் சந்திப்பிலேயே இருவரால் இப்படி பேசி விவாதிக்க முடியுமா என யோசித்தான் ஆகாஷ். எல்லாம் ஒருவித ப்ராபபிலிட்டி தான்.
வராதுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என அவளை ரசனையுடன் பார்த்து சொன்ன பிருத்விராஜ், அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என அவளுக்கு மட்டும் காதில் விழும்படி மென்குரலில் சொன்னான். அவன் சொன்னது புரிந்ததும் உள்ளே அக்னி கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. கிளாஸில் இருந்த தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் வீசி விடலாமா என கையில் எடுத்தவள் தன் கோபத்தை அடக்கி தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள். கடைசியில் நீ சொன்னது என் காதுல விழவே இல்லை என புன்னகையுடன் கண்களில் சிரிப்புடன் அவனை பார்த்து இருபுருவத்தையும் மேலே தூக்கி கேட்டாள் அமிர்தா. ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்து கொள்ளுன்னு சொன்னேன் அண்ணி என சமாளித்தான் பிருத்விராஜ். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஹவர் கிளாஸ் ஃபிகர் தான் பிடிக்குது என்று ஏற்கனவே எரியும் அக்னியில் எண்ணெய் வார்த்தாள் அமிர்தா. 10% ரைட். இப்ப இருக்க பையன்களுக்கும் பெண்கள் ஒல்லியா இருந்தா தான் பிடிக்குது என கடுமையான குரலில் சொன்னாள் பிரத்யக்ஷா. எஸ், அழகா இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் தான் பிடிக்கும் என அவளை பார்வையால் வருடியபடி சொன்னான் பிருத்விராஜ். அழகு என்பது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல், அது ஸ்கின் டீப் மட்டும் என்று எங்கேயோ படிச்சுதான் ஞாபகம் என இன்னும் கடினமான குரலில் சொன்னாள் பிரத்யக்ஷா. இவர்கள் இருவரும் சண்டை போடுவது போல் பேசுவது ஆகாஷிற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சேரின் பின்பக்கம் நன்றாக சாய்ந்து அமர்ந்து வேடிக்கை பார்க்க தொடங்கினான். நான் அழகுன்னு பொதுவா தான் சொன்னேன். அழகான பூக்கள், மலைகள், கடற்கரை, கன்னத்தில் குழி விழ சிரிக்கிற குழந்தைங்க, அது போல அழகான பெண்கள், அதுல என்ன தப்பு என தோலை குலுக்கினான் பிருத்விராஜ். உங்களுக்கு எல்லாம் புற அழகுதான் முக்கியம். அறிவு, மனசு, குணம் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ற அவளின் குரல் சினத்தில் கொப்பளித்தது. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொன்னவங்க அப்போ லூசா என வம்பை வளர்த்தான் பிருத்விராஜ். அது எனக்கு தெரியாது, ஆனா அழகா இல்லாதவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு உண்டு என்றுதான் நிறைய பேருக்கு தெரியதில்ல என்ற அவளின் குரல் உணர்வுகளின் கொந்தளிப்பால் லேசாக நடுங்கியது. அவளது குரல் நடுக்கத்தை உணர்ந்தவன் என்ன பிரச்சனை என புரியாமல் தடுமாறினான். அவளிடம் பேச வேண்டும் என்று வம்பு வளர்க்க அவள் வருத்தப்படும்படி என்ன பேசினோம் என தெரியாமல் அமிர்தாவை பார்த்தான். மூணாறில் நடந்தது அவளை பாதித்திருப்பதை அவன் உணரவே இல்லை. கண்ணசைவால் தான் பார்த்து கொள்வதாக உணர்த்திய அமிர்தா, பிரத்யு உங்க ரூபி ஹேங்கிங்ஸ் அழகா இருக்கு, எங்க வாங்கினீங்க என பேச்சை மாற்றினாள். பிரத்யு சொல்லாதீங்க, இவ ஷாப்பிங் செய்தே என் சொத்துல பாதிய கரைச்சிட்டா என சிரிப்புடன் ஆகாஷ் சொன்னான். அதற்குள் உணவு வந்துவிட அமிர்தா பிருத்வியுடன் பேசிக்கொண்டே சாப்பிட தொடங்கினாள். பிருத்வியும் அவளது குரலின் நடுக்கத்திற்கு பின்பு பேசுவதை குறைத்து விட்டான். ஆகாஷ் மட்டும் தன் பார்வையால் இவர்கள் இருவரையும் ஆராய்ந்தபடியே இருந்தான். உணவு முடிந்ததும் மெனு கார்டை பார்த்த அமிர்தா, பிரத்யக்ஷா நீங்க ஐஸ்கிரீம் சிஸ்லர் சாப்பிட்டு இருக்கீங்களா, இங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்றாள். ஓகே என்று பிரத்யக்ஷா சொல்ல ஆகாஷும் தலையாட்டி பொம்மை போல நன்றாகவே தலையை ஆட்டினான். பிருத்வி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும் என்றான். சிறிய தோசைக்கல் போன்ற ஹாட் பிளேட் ஒன்றை கொண்டு வந்து வைத்தார்கள். அதன் மேல் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வைத்து அதன் மேல் 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீமை வைத்தார்கள். அதன் மேல் ஹாட் சாக்லேட்டை ஊற்ற அந்த வெப்பத்தில் ஐஸ்கிரீமும் கேக்கும் உருகி ஹாட் பிளேட்டில் உருகி குமிழ் குமிழாக கொதித்து மெதுவாக அடங்கியது. அமிர்தா ஆகாஷுடன் ஏதோ மெதுவாக பேசிக் கொண்டிருக்க பிருத்வி ஆரஞ்சு ஜூஸை ஸ்ட்ராவால் கலக்கி கொண்டிருந்தான். ஹாட் பிளேட்டில் குமிழிகள் அடங்கியவுடன் பிருத்யு ஸ்பூனை எடுத்து ஹாட் சாக்லேட்டை வாயில் வைத்த அடுத்த நொடி வெப்பம் தாங்காமல் ஆ என அலறிவிட்டாள். கொதிநிலையில் இருந்த சாக்லேட் அவள் நாக்கை பதம் பார்த்திருக்க பிருத்வியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. பிருத்வி வேகமாக அவள் முகத்தை பற்றி திருப்பி தன் கையில் இருந்த ஆரஞ்சு ஜூஸை புகட்டினான். ஜூஸ் குடித்த பிறகு சற்றே நிதானித்தவள் அவன் இன்னும் கைகளை விலக்காமல் இருப்பதை பார்த்து சட்டென்று முகத்தை திருப்ப முயன்றாள். ஆனால் அவனோ பிடியை தளர்த்தாமல், ஆர் யூ ஓகே பிரஷா என்று கவலையுடன் கேட்டவனின் கண்களில் காதல் 100% விளர்ந்தது. தன் கைகளால் அவனது கைகளை விலக்கியவள் எதிரே பார்க்க எதுவும் நடக்காதது மாதிரி ஆகாஷும் அமிர்தாவும் மெனுக்கார்டில் எத்தனை ஐட்டம் இருக்கின்றது என தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தனர். பில் வந்தவுடன் குடுத்துவிட்டு ஆகாஷ் எழுந்திருக்க பிருத்யு அமிர்தாவுடன் பேசிக்கொண்டே கிளம்பினாள். மறந்தும் பிருத்விராஜ் இருந்த பக்கம் திரும்பி பார்க்கவில்லை, விடைபெறவும் இல்லை. இவள் இன்றும் தன்னுடன் விடை பெறாமல் சென்றது பிருத்விராஜன் மனதை வருத்தியது. வேண்டுமென்றே தன்னை தவிர்க்கிறாள் என கோபம் வந்தது. இதற்கு மேல் நாட்களை கடத்தக்கூடாது என முடிவெடுத்தான். வீட்டிற்கு சென்று படுத்த பிருத்யு தூக்கம் வராமல் தவித்தாள். இவன் ஏன் திரும்பவும் என் வாழ்க்கையில் வந்தான், இவன் இருக்கும் போது மட்டும் நான் ஏன் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறேன் என தனக்குள் விடை தேட முயன்று தோற்றாள். அவளது முகத்தை பற்றி அவன் தன்னை பார்த்த பார்வையில் தெரிந்த காதல் உயிர் வரை தொட்டு சிலிர்க்க வைத்தது எதனால் என புரியாமல் தவித்தாள். இரவு நேரம் கடந்து தூங்கியவள் காலை அலாரம் சத்தத்தில் விழித்தாள்.
நேற்றே செல்லவில்லை, இன்றாவது ஜாகிங் செல்ல வேண்டும் என ஜாகிங் டிராக்ஸை அணிந்து கொண்டு கிளம்பினாள். தன் ஸ்கூட்டியை கடற்கரை ஓரத்தில் இருந்த ரோடில் விட்டு கடற்கரையில் ஜாகிங் செய்தாள் பிரத்யக்ஷா. ஜாகிங் முடித்துவிட்டு அருகே இருந்த படகின் அருகே அமர்ந்தவள் சூரியன் உதிப்பதை பார்த்தாள். ஆதித்யன் நீல பரப்பில் குளித்துவிட்டு மெதுவாக எழுந்தான். அவனது செம்மையான மேனியை துவட்ட வெண்மேகங்கள் அவனை சூழ்ந்து ஈரத்தை ஒற்றி எடுத்தது. வெண்மேகங்கள் ஈரத்தை ஒற்றுவதாக நினைத்து அவனது வெப்பத்தில் உருகி தன்னிலை இழக்கத் தொடங்கின. அதில் லயித்தபடி இருந்தவள் தன்னருகில் வந்தமர்ந்த பிருத்திவிராஜை கவனிக்காமல் சோ கியூட் என முணுமுணுத்தாள். தேங்க்ஸ் என்று அவன் சொன்னதும் திரும்பியவளின் கண்கள் அவனது கண்களை பார்க்க அதில் வழிந்த காதல் அவளை சிலிர்க்க வைத்தது.